வணக்கம். நான் சரோஜா சக்கரபாணி, ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். நமது உடலில் உள்ள பல நிலைகளில் நாம் கைகளை வைத்து ரேக்கி அனுப்பும் பொழுது உண்டாகும் நன்மைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வீடியோவிலும் அதற்கு முந்தைய வீடியோவிலும் முதல் 3 நிலைகள் நாம் கை வைப்பதால் உண்டாகும் நன்மைகளை பார்த்தோம். இந்த வீடியோவில் நிலை 4 மற்றும் 5 அவைகளின் நன்மைகளை பார்க்கலாம். நிலை 4இல் நாம் பின்தலையின் கீழ்பாகத்தில் கைகளை வைத்து ரேக்கி அனுப்புகிறோம். அந்த இடத்தை ஆக்சிபிட்டல் லோப்ஸ் என்பார்கள். இந்த நிலையில் கை வைத்து ரேக்கி அனுப்பும் பொழுது நம்முடைய முதல் 4 சக்கரங்களுக்கும் பிரதிபலிப்பு மண்டலமாக, அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஜோன்ஸாக விளங்குகிறது மற்றும் மெடுலா ஒப்ளங்கட்டா செயல்பாடுகளை சரி செய்கிறது. மெடுலா ஒப்ளங்கட்டா என்பது நமது தண்டுவடத்திற்கும் சிறு மூளைக்கும் இடையில் அமைந்த நரம்பு முடிச்சு ஆகும். இது வாந்தி முதல் தும்பல் வரையிலான அனிச்சை செயல்களை ஆற்றுகிறது. நம் உடலின் பல அனிச்சையான அல்லது தன்னிச்சையான செயல்பாடுகளை, அதாவது நாம் மூச்சு விடுதல், இதய துடிப்பு போன்றவைகளை சரிப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் செய்கிறது. நமக்கு தூரம் மற்றும் ஆழம் உணரும் திறன், வர்ண நிர்ணயம், அதாவது ஒரு நிறத்தை பார்த்தால் புரிந்து கொள்ளுதல், ஒருவருடைய முகத்தை நினைவு கூறுதல் ஆகியவற்றின் தன்மையை நமக்கு அளிக்கிறது. ஆக்ஞா அல்லது 3ஆம் கண் சக்கரத்தின் குறைபாட்டை நீக்குகிறது. நமக்கு ஏற்படும் தலைவலி, சர்க்குலேட்டரி அல்லது சுற்றோட்ட கோளாறுகள், சிறுமூளையின் செயல்பாட்டையும் சரி செய்கிறது. மேலும் ஆஸ்துமா, சளி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தும்மல், குமட்டல், நிமோனியா மற்றும் தூக்கமின்மை, தூக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்கிறது. பிட்யூட்டரி பீனியல் சுரப்பிகள் ஒழுங்காக வேலை செய்ய உதவுகிறது. பெருங்குடல், பித்தப்பை சம்பந்தப்பட்ட செயல்களை சரி செய்யும். நமது உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் அமைதிப்படுத்துகிறது. மற்றவர்களை சமமாக பார்க்கும் எண்ணமும் மேலோங்குகிறது. அடுத்ததாக 5ஆம் நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த நிலையில் நாம் கைகளை கழுத்து பகுதியில் வைக்கிறோம். நமது 5வது சக்கரமான விஷுதா அல்லது த்ரோட் சக்கராவிற்கு ரேக்கி ஆற்றல் கிடைக்கிறது. தைராய்டு சுரப்பி மற்றும் பாராதைராய்டு, குரல் நாண்கள், குரல் வளை செயல்பாடுகள் இவைகளை சரி செய்கிறது. நமது இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மெட்டபாலிசம் அல்லது வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படும் நோய்கள், எடை பிரச்சனைகள், பசியின்மை, திக்குவாய், படபடப்பு, கால்கள், இடுப்பு பகுதி மற்றும் தோள்பட்டையில் ஏற்படும் நீண்டகால இறுக்கங்கள், நடைமுறை கோளாறுகள், வலுச்சண்டைக்கு போடும் எண்ணம், பிறரிடம் பேசுவதில் ஏற்படும் சிக்கல்கள், தொண்டைப்புண், தொண்டையில் ஏற்படும் பிற நோய்கள், டான்சிலைட்டிஸ் அதாவது அடிநாக்கு அழற்சி, குரல் தடிமனாகுதல் இவைகளை சரி செய்யும். வாய், பற்கள், காதுகளில் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. நமது பாதுகாப்பின்மை எண்ணங்களை மாற்றுகிறது. நாம் நம்மேல் கொண்டு இருக்கும் நம்பிக்கை வளர்கிறது. சுயமரியாதை மற்றும் படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. பேசும் திறன் அதிகரிக்கும். மேடையில் பேசும் பயத்தை போக்குகிறது. நாம் நமது வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க உதவுகிறது. இவ்வளவு நன்மைகள் இந்த நிலையில் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தடுத்த வீடியோக்களில் மேலும் பிற நிலைகளில் கைகளை வைத்து கொள்வதால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.